வெல்கம் டு ராக்கம்மா கிச்சன். கடம்பா செய்கிறது எப்படின்ட்டு பார்க்கலாம். இது போல் கடம்பா மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிக்கணும். சுத்தமாக தோலை எடுத்துக்கணும். எடுத்துட்டு உள்ள குடல் இருக்கும், குடல் ரிமூவ் பண்ணிடணும். உள்ளே ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு பீஸ் இருக்கும், அதையும் எடுத்துக்கணும். அதுதான் ஓடு. எடுத்து நல்லா தண்ணியில் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் மஞ்சத்தூள் போட்டு. அதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கி, நல்லா வதங்கின உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கடம்பாவை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் கரெக்ட் விட்டோம்னா கடம்பாவை போட்டு பரட்டிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் கூட சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுங்க. லேசாக நல்லா தகதகன்னு கொதிக்குது. இது சுண்டன ஒன்று அப்படியே எடுத்து நம்ம சாப்பிடலாம். கடம்பா ரெடி. ராக்கம்மா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராக்கம்மா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.